ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் சலூன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே வந்து அதை விளக்கியிருப்பாங்க. ஸோ அதே தான் இந்த படத்தில் வந்து இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒரு பையன் ஹேர் ஸ்டைலிஸ்ட்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆனதுக்கு பின்னாடியும் இதுதான் என்னோடய பேஷன், இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கு அப்படின்னு அதுலேயே முழு லைஃப்பையும் கொடுத்து அந்த ஒரு ஒர்க்குக்காக நம்ம வந்து கண்டிப்பாக உழைச்சி அதில் முன்னேறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டில் சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு ஒரு சலூனை கட்டி அதில் வந்து பெரிய ஆளாக வந்து மாறி காட்டணும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு பேஷனை விடாமல் கடைசி வரைக்கும் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமான ஆர்ஜே பாலாஜி படத்தில் மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து எல்கேஜி படமாக இருக்கட்டும், எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து காமெடி வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் மட்டும் ஏதாவது வந்து சின்னதாக ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஏதாவது கருத்தாக இருக்கட்டும் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் வயிறு குழுங்க சிரிக்கலாம், அந்தளவுக்கு வந்து எல்லா காமெடிகளுமே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு நம்ம சிரிக்க வச்சாங்களோ, செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் ஒரு எமோஷ்னல் கலந்துமே படம் போயிட்டே இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் கனெக்டே ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த விதத்துக்கும் செகண்ட் ஹாஃப் இருந்த விதத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும், ரோபோ சங்கர்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாள் கழித்து அவரோட காமெடிகள்லாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இவங்களோட காமெடி வந்து படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து எமோஷனல் கலந்து ஒரு மோட்டிவேஷனல் கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து படம் ஃபுல்லாக சொல்லியிருக்கணும், இல்லை வந்து படத்தில் வந்து லாஸ்ட்லேயாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் ஏற்படுறதுனால கொஞ்சம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு வந்து ஆவரேஜாக தான் தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்காகவும் சத்யராஜ் அவர்களுக்காகவும் கண்டிப்பாக இந்த படம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபன்னு மோட்டிவேஷனல் கலந்த ஒரு படம் நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தான். பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க பாருங்கள்.